நான் ஒரு கருத்தை சொன்னதாக அதிமுக வழக்கறிஞர் ஒரு வழக்கு தொடுத்து அந்த வழக்கு எம்எல்ஏ எம்பி நீதிமன்றத்தில் நேற்று வாய்தா போடப்பட்டது. ஏற்கனவே 9ஆம் தேதி வாய்தாவுக்கு சென்னையில் நம்முடைய சட்டப்பேரவை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய உதவியாளர்கிட்டெல்லாம் சமன் வந்திருக்கான்னு சொல்லி கேட்டதில் அங்கே வரல அப்படின்ட்டாங்க. சென்னை அலுவலகத்தில் இங்கே நாம் விசாரித்த அளவில் கிடைக்கல. நேற்று நீதி கிடைக்க அது வரல, கிடைக்கல. ஏங்கிட்ட பத்திரிகை செய்தியெல்லாம் பார்த்தா அப்பாவும் திருப்பி அனுப்பிட்டாரு அப்படின்ட்டு சொல்லி செய்திகள், அது தவறு இல்லை. உங்களுக்கு கிடைச்சதை நீங்கள் செய்தி ஆக்கியிருக்கீங்க. நான் அதுக்கு பதில் சொல்லுறேன். என்கிட்ட இந்த தபால் வந்திருக்குன்னு எந்த தபால்காரரோ அல்லது அவர் யாரிடமோ சொல்லி வரல. நேற்று எங்கள் வக்கீல் சொல்லும்போது தான் உங்கள் பிஎஸ்ஓ அப்படி நீங்கள் வாங்க மறுக்க அவர் சொல்லி மறுத்ததாட்டு சொல்கிறாங்க, அப்படிதான் ரிப்போர்ட் வந்திருக்குன்னாங்க. உண்மையிலே சொல்கிறேன், அவ்வாறு எங்கள் கவனத்துக்கு வந்து அது மறுக்கப்படவே இல்லை. அது 100% உண்மை. எந்த தபால் வந்தாலும் என்னை பொறுத்த அளவில் நான் ஒருபோதும் அதை வாங்க என்ன செய்வதில்லை, மறுப்பதில்லை. யார் என்ன தபாலில் வந்தாலும் அதை வாங்குவேன். அதுவும் நிச்சயமா நீதிமன்றத்திலிருந்து வந்திருக்குன்னா உடனடியாக கொண்டாங்க, யார் போட்டிருக்கா என்னன்னு பார்த்து எவனா நமக்கு அதில் கடமை இருக்கு அப்படின்னு சொல்லிடுவோம். இதுதான் நடந்த உண்மைங்கிறதையும் உங்கள் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிட்டேன். வர்ற 13ஆம் தேதி 100% நீதிமன்றத்தில் போய் ஆஜராகும்.